ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? காவிரி பாசன மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கி நெல் கொள்முதலை அதிகரிக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பிரத்யோக ஒழுங்குமுறை ஆணையம் இந்தியாவுக்கு தேவை. உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் வலியுறுத்தல். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்திப்பது விஜயின் விருப்பம். சீமான் பிரபாகரன் புகைப்படம் மார்பிங் செய்யப்பட்டது குறித்து எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஏற்கனவே இது குறித்து நிறைய பேசியுள்ளேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. கோமியத்தின் மருத்துவ பண்புகள் குறித்து அறிவியல் பூர்வமாக இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. புகழ்பெற்ற ஆராய்ச்சி மையமாக திகழும் சென்னை IIT இயக்குனர் பொறுப்பில் இருக்கும் காமக்கோடி பல நூற்றாண்டு காலம் பின்னோக்கி கிடக்கும் அனுபவ தகவலுக்கு அறிவியல் தரச்சான்று வழங்கி பேசியிருப்பது பொறுப்பற்ற பேச்சாகும். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம். ஜனவரி 21 முதல் ஜனவரி 23 வரையிலான 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருப்பத்தூர் காந்தி சிலை மற்றும் அண்ணா சிலை அருகில் தமிழக வெற்றி கழக கொடி கம்பம் நிறுவ சிவகங்கை திருப்பத்தூர் தாவேகா நிர்வாகி செல்வ மாணிக்கம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மிகுந்த புகழ்பெற்ற இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் அறிவியல் ரீதியாக சிந்திக்காமல் பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கையின் அடிப்படையில் பேசியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்தார்கள். காட்டுப்பள்ளி துறைமுக திட்டத்தை எதிர்த்தார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இனி உங்களின் நாடகத்தை எல்லாம் பார்த்து கொண்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். தாவேகா தலைவர் விஜய் காட்டம். கனிமவள கொள்ளையை எதிர்த்து குரல் கொடுத்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதால் வழக்கை CBIக்கு மாற்றி விசாரணை செய்ய வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்த நீதிபதி ஆறுமுகசாமி ஆணை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்பான விவரங்களை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவு. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட 70 மீனவர்களின் குடும்பங்களுக்கு ராமநாதபுரம் MLA காதர் பாக்ஷா தலா 5000 ரூபாய் வழங்கினார். பருவம் தவறிய மழையால் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அழுகி சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாயை நிவாரணமாக அரசு வழங்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி இறப்புக்கு நீதி வேண்டும். கனிமவள கொள்ளையர்கள் மட்டுமன்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்திற்கு பொறுப்பு. அதில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை விமான நிலையம் மோசமாக உள்ளது. விமான நிலையத்தை வைத்துதான் நாட்டின் வளர்ச்சியை கூற முடியும். சென்னைக்கு புதிதாக நவீன விமான நிலையம் தேவை. மத்திய மாநில அரசு ஒற்றுமையுடன் முடிவு செய்த நடவடிக்கையை வேண்டாம் என்று கூறுவது விஜய்க்கு நல்லதல்ல. தமிழக வளர்ச்சிக்கு எதிராக அவர் பேசுகிறார். MP கார்த்தி சிதம்பரம் குற்றச்சாட்டு. கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி படுகொலையின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என விசாரணை நடத்த வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு ஆண்டுக்கு 5,900 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது. கோவில்களின் வளர்ச்சிக்கு திமுக அரசால் 837.14 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை பதிலடி. கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து கொல்கத்தா விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் சஞ்சய் ராய்க்கு நீதிமன்றம் 50,000 ரூபாய் அபராதம் விதித்தது.
அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் இரட்டை இலை சின்னம் ஆகியவை தொடர்பான விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி. சபரிமலையில் 18ஆம் தேதி வரை 52 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம். கடந்த வருடத்தை விட இம்முறை 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சபரிமலையில் தரிசனம். சபரிமலை கோவில் வருமானமும் இந்த வருடம் அதிகரிப்பு. திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் அறிவிப்பு. காவிரி, வைகை, குண்டலாறு இணைப்பு தொடர்பான விவகாரத்தில் தமிழ்நாட்டின் திட்டத்திற்கு கண்டிப்பாக தடை விதிக்க முடியாது. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை செய்ய கேரளா முட்டுக்கட்டையாக உள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு. அணை விவகாரத்தில் தொடர்ந்து இரு தரப்பும் குற்றம் சாட்டி வந்தால் எந்த தீர்வும் வராது. உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் காட்டம். மருத்துவக் கல்லூரிகளில் பேராசிரியர்களை நியமனம் செய்வதற்கான விதிகளை தேசிய மருத்துவ ஆணையம் தளர்த்தியுள்ளது. 4 ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்தால்தான் உதவி இணை பேராசிரியர் பதவி உயர்வு என்ற விதி திருத்தம் செய்யப்பட்டு இப்போது 2 ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்தாலே உதவி இணை பேராசிரியர்களாக பதவி உயர்வு பெற விதி தளர்வு செய்யப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் ஐயப்பனுக்கு அணிவிக்க கொண்டுவரப்பட்ட ஆபரணங்கள் அடங்கிய பெட்டி பந்தளம் அரண்மனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சன்னிதானத்தின் நடை அடைக்கப்பட்டது. மீண்டும் பிப்ரவரி மாதத்தில் 5 நாட்களுக்கு நடை திறக்கப்படும். ஊத்துக்கோட்டை பொன்னேரி பகுதியில் பெய்த கனமழையில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதம் அடைந்ததால் பெருந்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை. அமெரிக்காவின் வாஷிங்டனில் 26 வயது இந்திய மாணவர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவி தேஜா ஹைதராபாத்தின் சைத்தன்யாபுரியில் உள்ள கிரீன் ஹில்ஸ் காலனியைச் சேர்ந்தவர். ரவி தேஜாவை சுட்டுக் கொன்றது யார், எதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து வாஷிங்டன் போலீஸ் விசாரணை. அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து மீண்டும் சேவையை தொடங்குவதாக டிக்டாக் நிறுவனம் அறிவிப்பு. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற உடனே சட்டவிரோத குடியேற்றவாசிகள் வெளியேற்றம், தெற்கு எல்லையை மூடுவது, எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதில் உள்ள தடைகளை அகற்றுவது உட்பட 100க்கும் மேற்பட்ட நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திடுவார் என தகவல். பல்கலைக்கழக நிதிநிலை குழு சமீபத்தில் வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதை போன்று டெல்லி, ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்காளம் மற்றும் தெலுங்கானா சட்டமன்றங்களிலும் நிறைவேற்றிட வேண்டும் என்று கோரி அம்மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான UGCயின் புதிய விதிகளை திரும்ப பெற வேண்டும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். முதலமைச்சர் வருகையை ஒட்டி மதுரையில் புதன்கிழமை ட்ரோன்கள் பறக்க தடை. எச்சரிக்கையை மீறி பறக்க விடுபவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னை IIT இயக்குனர் பொறுப்பில் இருந்து காமகோடியை நீக்க வேண்டும். கோமியம் குறித்த IIT இயக்குனரின் பேச்சு மக்களிடையே அறிவியலற்ற பார்வையை வளர்க்கவே உதவும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்பாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? ஒப்பந்த நிறுவனத்திற்கு எதிராக கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. கொண்டலூர் அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 20 பேரை மதுரை, சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்று அவர்களின் ஆசையை நிறைவேற்றிய தலைமை ஆசிரியர் மைக்கேல் ராஜுக்கு பேனர் அடித்து மேல தாளத்துடன் வரவேற்று ஊர் மக்கள் பாராட்டு. பிரபாகரன் உடன் தான் இருப்பது போன்று எடிட் செய்யப்பட்ட போலியான போட்டோவை வைத்து ஏமாற்றி பல கோடி ரூபாய் திரள் நிதி பெற்று பிழைப்பு நடத்தி வரும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அஜித்குமார் என்ற வழக்கறிஞர் புகார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு.
வட மாநிலத்தவர் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும். அவ்வாறு சேர்ந்து அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு உதவித்தொகை, பரிசுகள் மற்றும் இதர சலுகைகள் அளித்து உற்சாகப்படுத்த வேண்டும். பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவு. கோட்டூர் அருகே பெரிய குருவாடியில் உள்ள ONGC எண்ணெய் கிணறு 18 மாதத்திற்குள் மூடப்படும் என அறிவிப்பு. கரியமங்கலத்தில் ONGC நிர்வாகம் சார்பில் கிராம மக்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு. மதுரை விமான நிலையத்தின் தரம் 3லிருந்து 2ஆம் நிலைக்கு தரம் உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. மதுரை, விஜயவாடா, போபால், அகர்தலா, உதய்பூர், சூரத் ஆகிய 6 விமான நிலையங்கள் 2ஆம் நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டன. மதுரை உட்பட 6 விமான நிலையங்களை மத்திய அரசு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தரம் உயர்த்தியது. வன அலுவலர்களுக்கு மாநில அளவில் ஜனவரி 28ஆம் தேதி கோவையில் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி நடத்தப்படும். வனவிலங்கு பட்டியலில் உள்ள காட்டுப்பன்றிகள் 3 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்தால் சுடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. மக்களின் நம்பிக்கையை பெற்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியா ஒரு இடம் பின்னடைவை கண்டு 3வது இடத்தை பிடித்துள்ளது. அரசாங்கம், வணிகங்கள், ஊடகங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கைக்கான ஒட்டுமொத்த பட்டியலில் சீனா மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்தோனேஷியா 2வது இடத்திலும் கடந்த முறை 2ஆம் இடம் பிடித்த இந்தியா இம்முறை 3ஆம் இடம் பிடித்துள்ளது. எடல்மேன் ட்ரஸ்ட் பேராமீட்டர் அறிக்கை. யூடியூப் ஷார்ட்ஸ் போல இன்ஸ்டாகிராம் தளத்திலும் ரீல்ஸ் நேரம் 3 நிமிடங்களாக நீட்டிப்பு. முன்பு இது வெறும் 90 நொடிகளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்ஸ்டாகிராம் தலைவர் ஆடம் மொசரி அறிவிப்பு. காங்கேயம் அருகே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த ஆசிரியர் சிவக்குமார் கைது. ஆசிரியர் சிவக்குமாரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து காங்கேயம் போலீஸ் நடவடிக்கை. ஜனவரி 2ஆம் பாதி மாதத்திற்கான நூல் விலை அனைத்து ரகங்களுக்கும் கிலோ ₹7 குறைந்துள்ளதால் தொழில்துறையினர் மகிழ்ச்சி. கடந்த 6 மாத காலமாக விலையை எந்தவித ஏற்றமும் இறக்கமும் இல்லாத சூழலில் இப்போது ₹7 விலை குறைந்துள்ளது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கோவை காந்திபுரம் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் ஆய்வு. ஆய்வின் போது மேலாளர் முரளிதரன் முறையாக பணிக்கு வராமல் இருப்பதாகவும் வருவாய் குறைவாக இருப்பதாகவும் தெரியவந்த நிலையில் அவரை பணியில் இருந்து நீக்கம் செய்ய உத்தரவு. 471 நாட்களுக்கு பிறகு பிணை கைதிகள் 3 பேரை ஹமாஸ் விடுவித்தது. விடுவிக்கப்பட்ட எமிலி டமரி, ரோமி கனென், டொரென் ஸ்டெயின்பிரைச்சர் என்ற 3 பிணை கைதிகள் இஸ்ரேலில் உள்ள தங்களது வீட்டிற்கு சென்றடைந்தனர். மீதமுள்ள பிணை கைதிகள் பத்திரமாக மீட்கப்படுவார்கள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உறுதி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 47 பேர் போட்டியிடும் நிலையில் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வனத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை TNPSC மூலம் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். வனத்துறை அமைச்சர் பொன்முடி தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் முதல்வர் துணைவியார் துர்கா ஸ்டாலின் சுவாமி தரிசனம்.